Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. பார்க்க போகிறோம். ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க ஒரு காலமில். ஒரு பர்டிகுலர் காலமில் வந்த வேல்யூவே திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அதை செய்கிறதுக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே டினை பண்ணணும், யூனிக்கான டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூஸை மட்டும் அலோவ் பண்ணணும். அப்படின்னா அதுக்காக நம்ம அப்ளை பண்ணுற கன்ஸ்ட்ரெயின் தான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் உள்ள அலோவ் பண்ணாது. ப்ரைமரி கீ வந்து அதுவும் யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும், டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ப்ளஸ் ப்ரைமரி கீக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ரூல்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய காலம்ஸ் இருக்குன்னா எத்தனை காலம்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைமரி கீ வந்து ஒரே ஒரு காலமில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு டேபிளில் எத்தனை காலமுக்கு வேணாலும் நீங்கள் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கொடுக்குறது யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு காலமை யூனிக் காலமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் டேபிள், அந்த டேபிளோட நேம் கொடுத்து ஃபீல்டோட நேம் இல்லை காலமோட நேம் ஸ்பேஸ் டேட்டா டைப். இது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா டைப் கொடுத்து முடிச்சோடனே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து யூனிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்தா போதும். ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை காலமுக்கு வேணாலும் ஒரு டேபிள்குள்ளே யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம். ஸோ இது யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள் 3A ஐடியை வந்து நான் யூனிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், யூனிக்ங்கிற கீவேர்ட் மூலமா நேம். ஸோ இப்போ டேபிள் கிரியேட் ஆகிப்போ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதே ஐடி வச்சு நான் வேற நேம் வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வயலேஷன் வரும், யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தடவை நான் 16ங்கிற ஐடி வேல்யூ வச்சு அனுன்னு ஒரு நேம் இன்சர்ட் பண்ணேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 1 ரோ கிரியேட்டட்னு வந்துடுச்சு. அதே 16 வச்சு அனுப்பிரியான்னு இன்னொரு நேம் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகுது, யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் அடிக்குது. ஸோ இதுதான் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ 16ங்கிறது ரிடண்டண்ட்டாக ரெண்டாவது டூப்ளிகேட்டாக இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இன்சர்ஷன் ஒர்க் ஆக விடாமல் பார்த்துக்குச்சு. ஸோ இதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரியே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் யூனிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்காம லாஸ்ட்டில் கமா போட்டு யூனிக்குன்னு போட்டு ப்ராக்கெட்குள்ளே எந்த ஆட்ரிபியூட்ஸை எந்த காலம் நேமை நீங்கள் வந்து யூனிக்காக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமோட நேமை ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள் 3Bன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறேன். இதில் ஐடி நேமு ரெண்டும் முடிச்சிட்டேன். இப்போ கமா போட்டு யூனிக் ஆஃப் ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே யூனிக்குன்னு கொடுக்குறது மொதல் மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் டேபிளை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கமா போட்டு யூனிக்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த டேபிள் நேம் கொடுக்குறது ரெண்டாவது மெத்தடாக. ஸோ நான் இப்போ சாம்பிள் 3Aக்கு பதிலாக 3Bயில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அனுப்பிரியா 16 இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து வேறு பேர் விஷ்ணுப்ரியான்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் ஆனால் அதே ஐடி வச்சு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ஆகுது, யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வருது. ஸோ இதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அடுத்தது பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தேவைப்படுது யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இன்சர்ட் பண்ணணும், இம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தேவையானப்போ அந்த கன்ஸ்ட்ரெயினை ஆட் பண்ணணும், தேவையானப்போ ரிமூவ் பண்ணணும். அந்த டைமுக்கும் இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி டேபிளை நான் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் டேபிள் சாம்பிள் 3, இந்த இடத்துல நான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கல. இப்போ நான் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம் சாம்பிள் 3Cங்கிறதா என்னோட டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு யூனிக் ஐடி. ஸோ இது நீங்கள் வைக்கிற கன்ஸ்ட்ரெயினோட பேர் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் யூனிக் ஐடின்னு வச்சுருக்கிறேன், யூனிக் _ஐடின்னு வச்சுருக்கிறேன்.
ஸ்பேஸ் யூனிக்குங்கிற கீவேர்ட் கொடுத்து ப்ராக்கெட்டில் என்ன காலமை நீங்கள் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் பண்ணுறீங்களோ அந்த காலத்தோட பேர். ஸோ நான் ஐடிங்கிற காலமில் தான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யூனிக் ஆஃப் ஐடி. ஸோ ஆல்டர் டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின், உங்களோட கன்ஸ்ட்ரெயினோட பேர், அப்புறம் யூனிக் அப்படிங்கிற கீவேர்ட், ப்ராக்கெட்டில் எந்த காலம்க்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் பண்ணுறீங்களோ அந்த காலமோட நேம். ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஆல்டர் ஆயிரும், யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இம்போஸ் ஆயிரும். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ்னு கொடுத்து 16 கமா அனுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கமா மிஸ் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, ஸோ டைப்போ மிஸ்டேக். ஸோ இது 3Aங்கிற டேபிள் நேமு. ஸோ இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது 3C. ஸோ நான் 3Cயில் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரோ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம்னால எனக்கு கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சு. செகண்ட் டைமில் நான் வந்து இதை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு எனக்கு வயலேஷன் வந்துடும். ஸோ இதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ 3 மெத்தடில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 4ஆவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரெயினை எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்சர்ட் இன்டூ சாம்பிள் 3C வேல்யூ 16 கமா ஆன்னு இது பண்ணால் எனக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வந்துடுச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயினை நான் ட்ராப் பண்ணிட்டு இதே இன்சர்ட்டை ட்ரை பண்ணால் எனக்கு இன்சர்ட் கரெக்டாக ஒர்க் ஆயிரும். ஸோ ஆல்டர் டேபிள் நேம். இப்போ இந்த டேபிளோட நேம் வந்து என்னது, 3C. ஸோ இந்த இடத்துல கமா இல்லாத எரர் வந்து அது கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிற கன்ஸ்ட்ரெயினோட பேர் யூனிக் கன்ஸ்ட்ரெயின், UNQID, யூனிக் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் UNQID. இந்த கன்ஸ்ட்ரெயினை நான் டெலிட் பண்ண போகிறேன். எப்படி டெலிட் பண்ணுறேன், ஆல்டர் டேபிள், என்னோட டேபிள் பேர் சாம்பிள் 3C, ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா. ஸோ ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து என்னோட கன்ஸ்ட்ரெயினோட பேர் யூனிக் ஐடி UNQ_IDன்னு கொடுத்தா எனக்கு டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சு. ஸோ நான் கன்ஸ்ட்ரெயின் வச்சுருக்கும் போது இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணையில தான் எனக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு வந்துச்சு. இப்போ நான் அதே கமெண்டை திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போ கன்ஸ்ட்ரெயின் ரிமூவ் ஆன காரணத்தினால சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆயிரும், 1 row கிரியேட்டட். ஸோ இதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரெயினை வச்சதுக்கப்புறமா டெலிட் பண்ணுறதுக்குரிய மெத்தட், ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் மெத்தட். ஸோ இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.